ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி கஞ்சி சாதமும் 3 வகையான துவையலும் தான். குட் ஃப்ரைடேன்றது வந்து நமக்கு வந்து ஆண்டவர் நமக்காக இறந்த நாள். அது ஒரு துக்கமான நாள். நிறைய பேர் அது வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க கிறிஸ்தவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கஞ்சி சாதமும் துவையலும் தான். 3 வகையான துவையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை, உளுந்து, கடலைப்பருப்பு 3யும் நான் தனியாக வெறும் வானலில் வதக்கியிருக்கேன். கூடவே வரமிளகா, பூண்டு, புளி, தேங்காய் வச்சு அரைக்க போகிறேன். இது வந்து எல்லா 3 சட்னியுமே காமன். வரமிளகா, பூண்டு, புளி, தேங்காய் 3 சட்னிக்கும் காமனு. கடலைப்பருப்பு, உளுந்து, வேர்க்கடலை 3 சட்னி அரைக்க போகிறோம். அப்புறம் கஞ்சி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் பச்சை அரிசி 1 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம். இதுக்கு பாதிக்கு பாதி தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இந்த டம்ளரில் நான் அளந்து எடுத்தது. அதே டம்ளரில் நான் இப்போ தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் போட்டதுனால நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இது கூட இன்னும் 2 டம்ளர் ஊற்றி நம்ம 5 டம்ளர் ஊற்றிக்கலாம். நான் இப்போ தேங்காய் பால் அளந்து ஊற்றிக்கிறேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 1 1/4 டம்ளருக்கு வந்துச்சு. தேங்காய் பால் ஊற்றும்போது அடியில் இந்த மண்டி இருக்கும். அது வராமல் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது 1 1/4 டம்ளர் வந்துச்சு. கூடவே நான் மேற்கொண்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது நல்லா குழவா இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி குறைச்சி கூட ஊற்றிக்கலாம். அதே மாதிரி விசில் வந்து 5 விசில் விட்டால் நல்லா குழஞ்சி வரும். நீங்கள் 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியான சாதம் மாதிரி நமக்கு கஞ்சி சாதம் கிடைக்கும். இப்போ நான் தேவையான அளவு இன்னும் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் நான் ஒரு 4லேருந்து 5 விசில் விட போகிறேன். இது கூடவே இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இப்போ குக்கரில் வச்சு இதை மூடி நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், விட்டு எடுத்ததுக்கப்புறம் கஞ்சி சாதம் நல்லா குழவா வந்துருச்சு. இப்போ நான் சட்னியும் கூட அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். நம்மளோட கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வேர்க்கடலை சட்னி 3 சட்னியும் இப்போ ரெடியாக இருக்குது. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லன்ச்சு. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக இலையில கொஞ்சம் கஞ்சி சாதமும், துவையல், வாழைப்பழம் வச்சுருக்கோம். ப்ரேயர் பண்ணுறதுக்காக சாம்பிராணி, மெழுகுவர்த்தி எல்லாம் ரெடியாக இருக்குது. ப்ரேயர் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறோம். எல்லாருக்கும் தேங்க்யூ.